இந்த தலைப்பை பற்றி சிந்திக்கும் போதே கலவையான பல நினைவுகள் தொற்றிக்கொள்கிறது. பள்ளி பருவம் முதல் இன்றைய காலகட்டம் வரை நானும் எனக்கு தெரிந்த பலரும் பயந்து நடுங்கிய சில நிகழ்வுகளை இங்கே பகிர விரும்புகிறேன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் படித்த கிறிஸ்துவ பள்ளியில் எங்கள் விளையாட்டு மைதானத்திற்கு அருகிலேயே ஒரு சிறிய கிறிஸ்துவ சிமெட்ரி, அதாவது கல்லறை தோட்டம் இருக்கும். விளையாடும்போது பந்து அதற்குள் விழுந்து விட்டால் நானோ அல்லது என் நண்பன் விவேக்கோ சென்று எடுத்து வருவோம். பொதுவாக சற்று வயதில் மூத்த சிறுவர்கள் உள்ளே வந்ததே கிடையாது. ஒரு முறை விவேக் காய்ச்சலால் 3 நாட்களுக்கு மேல் பள்ளிக்கு வரவில்லை. ஒரு வாரம் கழித்து விவேக்கின் அம்மா பள்ளிக்கு வந்து எங்கள் கிளாஸ் டீச்சரிடம் புகார் செய்துவிட்டு போனார். எங்கள் டீச்சரும் எங்களுடன் சேர்ந்து விளையாடும் பெரிய சிறுவர்களை கண்டித்தார். பிறகு என்னை தனியாக அழைத்து சொன்னார், இனிமே நீயும் விவேக்கும் அங்கு சிமெட்ரிக்குள்ள பந்து விழுந்தா எடுக்க போகாதீங்க என்றார். சரிங்க மிஸ் என்று கூறினேனே தவிர ஏன் அங்கு போகக்கூடாது என்று கேட்கவில்லை. என்னுடன் படித்த ஆனந்தி என்ற மாணவி, டேய் அங்கெல்லாம் போகாதீங்கடா, அங்கதான் செத்து போனவங்கள புதைச்சிருப்பாங்க, போனா என்ன இப்போ, சரிப்போ உன்னை பேய் பிடிக்க போகுது. பேயின்னா பூச்சாண்டியை விட பெருசா இருக்குமா? எனக்கு அது நாள் வரை தெரிந்ததெல்லாம் பூச்சாண்டி பிள்ளை பிடிப்பவர்கள் மட்டும்தான். ஆமா, அதை விட பெருசா பெரிய பல்லும் நாக்கும் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும், வாயில ரத்தம் வலியும் என்று அவள் அடுக்கிக் கொண்டே போனாள். இது போதாதென்று பிருந்தா எனும் இன்னொரு தோழியும் சேர்ந்து கொண்டாள். போச்சு போ, சிமெட்ரிக்குள்ள போயிட்ட இல்ல, இனிமே நீ எங்க போனாலும் உன்னை தேடிக்கிட்டு வந்துடும் என்றாள். அடுத்த 2 நாட்கள் காய்ச்சலால் நானும் பள்ளிக்கு போகவில்லை. என் அக்காவிடம் இது பற்றி கேட்டபோது, அங்க சின்ன பேய்ங்க எல்லாம் இருக்கும், உன்ன மாதிரி சின்ன பசங்களை பார்த்தா உடனே பிடிச்சிக்கும் என்றாள். அது நாள் வரை இருக்கும் இடத்திலேயே தூங்கி விழும் நான் அன்று முதல் என் அம்மாவிற்கும் சகோதரிக்கும் நடுவில் படுத்து உறங்க ஆரம்பித்தேன். அது மட்டுமில்லாமல் சிறுநீர் கழிக்க யாரையாவது பெரியவர்களை துணைக்கு அழைப்பதும் வாடிக்கையானது. பயம் அதிக ஆர்வத்தை உண்டு பண்ணும் என்பது என்னை பொறுத்தவரை உண்மைதான். பேயை பற்றி நானும் விவேக்கும் சக நண்பர்களுடன் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தோம். இதன் பின்விளைவாக இருட்டத் தொடங்கினாலே வீட்டிற்கு ஓட்டமெடுக்க தொடங்கினோம். நல்ல வேளையாக கூகிள் போன்ற சர்ச் இன்ஜின் வசதி அப்போது இல்லை. இருந்திருந்தால் கட்டாயம் ஜன்னி வந்திருக்கும். அம்மாவிடம் கேட்டபோது, நீ நல்லா சாமி கும்பிடு, உன்கிட்ட அது வராது என்றார்கள். அன்று முதல் நெற்றியில் விபூதி இல்லாமல் தூங்குவதில்லை. படுக்கையில் தலைமாட்டில் ஒரு சிறிய டப்பாவில் விபூதியை வைத்திருந்தேன். தூக்கத்தில் விபூதி அழிந்துவிட்டால் என்ன செய்வது என்ற யோசனையில். எங்கள் ஆராய்ச்சியின் விளைவாக பேய்களுக்கு மிகவும் பிடித்த இடங்கள் பாலடைந்த வீடு, புளியமரம், ஆலமரம், புதிதாக கட்டும் வீடு, ஆற்றங்கரை, வயல்வெளி, பனைமரம், முக்கியமாக முருங்கை மரமும் என்பதை அறிந்தோம். மரத்தில் ஆணி அடித்தால் பேய்கள் வேறு இடத்திற்கு போய்விடும் என்று கேள்வி ஞானத்தால் வீட்டின் அருகில் இருக்கும் அனைத்து மரங்களிலும் ஆணி அடித்தோம். இருப்பதிலேயே பெரிய சைஸ் புளிய மரத்தின் கீழே சற்று குங்குமமும் விபூதியும் தூவிவிட்டோம். 1 மாதத்திற்கு பிறகு அந்த புளிய மரத்தில் புதிதாக பித்தளை வேல் ஒன்றை யாரோ சொருகியிருந்தார்கள். சிலருக்கு அருள் வந்து ஆடினார்கள். பேயை துரத்திவிட்டு சாமியே அங்கு தங்கிவிட்டதாக என் மற்றொரு நண்பன் கோபி சொன்னான். ஆண்டுகள் உருண்டோட எங்கள் அறிவுடன் பயமும் சேர்ந்தே வளர்ந்தது. ஆடு, மாடு, நாய் போன்ற மிருகங்களுக்கு இருட்டில் பேய் வருவது நன்றாக தெரியும் என்றும் அவைகளுக்கு கண்ணில் எக்ஸ்ட்ரா லென்ஸ், நம்ம கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி உள்ளதால் தான் இருட்டில் டார்ச் அடிக்கும் போது அவை பளபளவென்று மின்னுகின்றன என்று நம்பத் தொடங்கினோம். பேய்களை பற்றிய விளக்கம் கேட்ட போதெல்லாம், ஒரு நாள் வந்து நிற்க போகுது, அப்ப தெரியும் பாரு நீ என்ன பாடுபடுவியோ என்றார்கள். பேய் கண்முன் வந்து நின்றால் என்ன செய்வது என்ற பயமே சில மந்திரங்களை மனப்பாடம் செய்ய வைத்தது. 8 வயதில் எங்கள் பாட்டி வீட்டில் என் தாய் வழி உறவினரான அக்கா ஒருவர் எனக்கு மோகினி பிசாசை பற்றி கூறும்போது விக்கித்து நின்றேன். அடுத்த சில நாட்களில் அதனை நேரில் பார்க்கும் அனுபவம் நேர்ந்த போது என் இருதயமே நின்றது போல் இருந்தது.